லாஸ்ட் லாஸ்ட் கடைசி கிளாஸ் பார்த்த படல அடுத்த கிழமை எக்ஸாம் சுட்டி படிச்சுக்கணும். பாத்தீங்களா பாத்தீங்களா, கொஞ்சம் சரி பார்க்க இல்லையா? லைட்டா லைட்டா சரி பாத்தீங்கன்னு. இல்லை சார் மறந்துட்டேன். கடைசியா நாங்க ஓத போறதுக்கு முன்னுக்கு தேவையான சாப்டரை படிச்சு கொண்டு வரோம். எப்படி ஆ சார். ஓத முன்னுக்கு ஓதுறதுக்கு முன்னுக்கு தேவையான சாப்டர் படிச்சு கொண்டு வரோம். அது என்னென்ன சாப்டர் இப்ப தேவை? 3 சாப்டர் படிச்சுக்கிறோம். சொல்லுங்க அப்ப 3 மேனு சொல்லி. நீங்க முதலாவது படிச்சீங்க என்ன? நீட்டுதல், ராகம், எழுதுனது. வசனத்துல கடைசியா இப்பாட்டுறது. வசனத்துல கடைசியா நிப்பாட்டுறது. ஆஹ் அது ஒரு சாப்டர். வேற இந்த ராகம் எடுத்து ஓதுறது. டோன் மத்து. என்ன தலைப்பு அது? மத்து. மத்து என்ற தலைப்புல ஒரு விஷயம் படிச்சுக்கிட்டீங்க. வேற வேற அடுத்து படிக்கலையா சார்? 3 படிச்சுக்கீங்களே. அலிஃப் எப்படி மத்துக்கு உச்சரிக்கணும் படிக்கலையா? அது கொஞ்சம் அது படிக்கல அது கிளாஸ்ல. மத்து தான் படிச்சோம். சொல்லுங்க, மத்த பத்தி சொல்லுங்க பாப்போம். முக்கிய பாப்போம். இது மறந்தீங்கன்னா புதிய பாடத்துக்கு போகலாம். அதான் அதுனா என்ன? மத்தின நீட்டுதல். கிட்டுதல். பதிர வகைகள் எத்தனை? வகைகள். ஆஹ் எழுத்துக்கள் அதன எழுத்துக்களும் குறியீடுகளும். எழுத்துக்களும் குறியீடுகளும். எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்? எத்தனை எழுத்துக்கள்? நாலு 3 எழுத்து. எலிஃப் சுகுன் செய்யப்பட்ட சுகுன் செய்யப்பட்ட குறியீடுகள் வந்து லம்மு மத்து, கஸ்ரு மத்து, பத்து மத்து. அதோட லம்மினுடைய மத்தினுடைய அடையாளம். மத்திய அடையாளங்கள் குறியீடுகள் வந்து ஆஹ் கொட்டாலம். லம்மு. அது இதுல அலிஃபை பத்தி படிச்சுக்கிட்டீங்களே. அலிஃப் படிக்கலையே, உச்சரிக்கிறேன் சொல்லுதல்ல நான். ஞாபகம் இல்லாத சொல்லுங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, அலிஃப்ல வந்து நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அலிஃபினுடைய உச்சரிப்புள்ள உள்ள விஷயம் என்னென்றால், அலிஃப் என்றது அ இ உ ரெண்டு தானே உச்சரிக்க போறோம். அந்த அ ஓ. இ உ என்று உச்சரிக்கிற நேரத்துல முதலாவது கன்செப்ட் எங்கட நாக்க நாங்க தூக்கப்படாது, அசைக்கப்படாது, ஒண்ணும் செய்யப்படாது. நாவினை அப்படியே வச்சுதான் நாங்க இந்த எழுத்தை பிராக்டிஸ் பண்ண வேண்டும். நாவினை அசைக்காம தான் இந்த எழுத்தை பிராக்டிஸ் பண்ணணும். சவுண்ட் என்ன செய்யணும்? மேலிருந்து கீழ் நோக்கி அ என்று வரணும். மேலிருந்து கீழ் நோக்கி அ என்று வரணும். இல்லைனா சவுண்ட் எங்கேருந்து வரணும்? தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து தான் வரும். தொண்டையால் தொண்டைக்கு உள்ளுக்கு இருந்து உச்சரிக்கப்படாது. ஆ ஆ என்று உச்சரிக்கிறது பிழை. தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியால் தான் இந்த எழுத்தை நாங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டும். ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம், கடைசி பாயிண்ட். முன்னாடி அந்த அலிஃப் என்ற எழுத்துக்கு முன்னுக்கு ஒரு எழுத்து உச்சரிக்க வேண்டி பிறந்தானே, அந்த எழுத்தோட அலிஃபை பேத்துட்டு மிக்ஸ் பண்ண கூடாது, கலந்து உச்சரிக்க கூடாது. அது அலிஃபோட பேத்துட்டு முன்னுக்கு ஒரு எழுத்தோட அலிஃபை கலந்து உச்சரிக்க கூடாது. கூடாது விஷயம் இல்லைங்களா? ஓ. அது இதுதான் நான் கடைசியா உங்களுக்கு படிப்பிச்சுக்கிறோம். வசனத்துல இறுதியில வருகின்ற சிக்கல்களை நாங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், எப்படி படிச்சு கொள்ளணும், நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் என்ன, அதனுடைய விஷயங்கள் என்ன, அதை நாங்க கிளியராக படிச்சுக்கிறோம். எந்த விதமான வேறுபாடுகள் இருக்குது, எப்படி வரணும், என்னென்ன வகைகள் எல்லாம் பார்த்துக்கிறோம். அதே மாதிரி அலிஃப் என்ற எழுத்தை நாங்க ஓதுகின்ற டைம்ல கவனிக்க வேண்டிய விஷயங்களையும் நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். ஓகே. ஹாய். பிஸ்மில்லா, இந்த வசனத்தை ஓது பாப்போம். அது
எங்கே ஃபுல்லா ஹஸ்ரத்? ஓ ஃபுல்லா ஓதும். وأما எப்படி அது தொடங்குது? ம். தொடங்க பாப்போம். ஓதணும். ஓத தெரியாட்டி இப்ப திருப்பி நாங்க எழுத்து கூட்டி தான் ஓதணும். செய்ய வழி இல்ல. நீதான் டெய்லி அந்த ஆ, அந்த வேலை கிடைச்சுதா? டெய்லி 5 இன்னொரு முக்கியமான விஷயம் படிச்சீங்களே, கண்ணாலையும் வாயாலையும் ஓதுற விஷயம். மறந்துட்டீங்க பாத்தீங்களா? ஹஸ்ரத். படிச்சீங்களா இல்லையா? ஹஸ்ரத் படித்தேன். இப்ப நீங்க டெய்லி 5 வசனம் பிராக்டிஸ் பண்ணீங்களா? பண்ணப்படுதா? ஹஸ்ரத். அப்ப நீங்க என்கிட்ட கேட்கப்படாது. எப்படி ஆரம்பிக்கிற? எப்படி தொடங்குறன்னு கேள்வி வரப்படாது. அப்படி வந்த அர்த்தம் நீங்க பிராக்டிஸ் பண்ணலன்னுதான். ம். கேட்கப்படாது அப்படி. وأما سائل ம், ம். ட்ரை, 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 ட்ரை. எல்லாமே தெரியும். இதுல என்ன وأما தெரியும்? ஹஸ்ரத். இதுல என்ன விஷயம் தெரியாது. வந்து எழுத்துக்கள் தெரிஞ்சு தெரியாத எழுத்துக்களிக்கா? இல்ல ஹஸ்ரத். அடையாளங்கள் என்ன சரிக்குதா? இல்ல. இல்ல. ம். وأما سائلك ஹஸ்ரத். அந்த அந்த ஷெத்துட்டு எப்படி ஹஸ்ரத் வரும்? ஷெத்துட்டையும் சரி. எலிஃப் கிட்ட எப்படி ஹஸ்ரத்? அடுத்தது சத்து வந்தா என்ன செய்யணும்? ஷத்து வந்தா அஹ், அந்த அதோ ஃபெஸ்ட்டு அது ஃபெஸ்ட்டுக்கு அதுக்கு முதல்ல எழுத்தோட இதாக்கி அதுக்கப்புறம் தனியாக வரும். ஆ, சத்து வந்தா என்ன செய்யணும்? ஷத்து வந்தா ஹஸ்ரத் இந்த அந்த எழுத்தோட கலந்து ஓதணும் தானே ஹஸ்ரத்? சத்து வந்தா கலந்து வரணும் அப்படியா? ஆஹா, ஆஹா. இல்ல, சத்துரு சப்ஜெக்ட் போய் படிக்க பிரிச்சு வாங்கல. பிரிச்சு கலந்து. பிழை, பிழை, பிழை. சத்து வந்தால் எப்படி ஓத வேண்டும்? சுக்கூன் வந்தா எப்படி ஓதணும்? சத்து வந்தா எப்படி ஓதணும்? ரெண்டு வித்தியாசம் நீ. ஆ, சுக்கூன் வந்தா என்ன செய்யணும்? ரெண்டையும் இந்த உண்டாக்கி ஓதணும். உண்டாக்கியண்டா வராங்கல்ல. அது எப்படி இணைச்சு அலிஃபையும் பாயும் ஓதணும். ரபியா? சரியா இல்ல சொல்லணும். ஹஸ்ரத், சரியா எனக்கு கனெக்ட் பண்ணி எனக்கு சேர்த்து கனெக்ட் பண்ணி ஓதணும். சத்து வந்தா வஅம்மன்னு வரும் ஹஸ்ரத். அம்மாண்டு ஓதணும். குட். அது என்ன செய்றீங்க இப்ப? வேவையும் இம்மையும் சேர்த்து. வாவையும் இம்மையும் சேர்த்தா? வாவை இம்மையும் சேர்க்கல, அவை நடுவில் அலிஃபிக்கு. அப்ப அலிஃபை விட்டு போடுற அப்படியா? சத்து வந்தா முண்டுக்குள்ள எழுத்த விட்டு போட்டு ஓதணும் அப்படியா? இல்ல ஹஸ்ரத். அப்படியா? இப்ப அலிஃபுக்கு மேல ஃபத்ஹா நிக்குது. அப்ப அந்த அலிஃபை விட்டு போட்டு வம்மஸ்ஸா இல்ல அப்படியா? வம்மா ஓதணும் அப்படியா? இல்ல. அப்போ சத்துன்னு மறந்துட்டு, சதுர விஷயம் மறந்துட்டு, அப்ப திருப்பி நாங்க சத்து தான் படிக்கணும். இப்போ கொரோனா போது வரையல. பாத்தீங்களா, பாத்தீங்களா பிரச்சனை? சத்து மறந்தால் திருப்பி என்ன செய்யணும்? சதுர பாடத்துக்கு தான் போகணும். இந்த ஓ. பாடத்துக்கு வரையலாம். சரி. என்ன செய்வோம்? நான் பார்த்துட்டு வரேன் ஹஸ்ரத். பார்த்துட்டு வந்து சரி வராது. பார்த்தா எனக்கு வேலை செய்யணும். பார்த்துட்டு ஆ. இல்ல கடைசியா படிச்ச ஸ்லைடிங் தானே, ஓ. அந்த ஸ்லைட ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பணும். அனுப்பி அதை நீங்க ஓதி அனுப்பணும். அப்பதான் எனக்கு தெரியும். ஹன்சலா பார்த்திருக்கிறாரு, விஷயம் எல்லாம் கிளியர், பிற வராது என்று சொல்லி. சரி. சரிங்களா? ஓ ஹஸ்ரத். விடையாയിട്ട് வரணுமா? டைம் என்ன சொல்ல வேணாம். ஆ. திருப்பி மறந்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஞாபகம்.